Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 12th மேக்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம், சரியா? இது எல்லாமே கொஞ்சம் அதாவது ரொம்ப ஈஸின்னு நம்மளால யாருனாலையும் சொல்ல முடியல. எப்படி இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்டான பேப்பர்ஸ் தான் இது எல்லாமே, சரியா? இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சில டைம் சில கொஸ்டின்ஸ் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தனால பசங்க கொஞ்சம் அதாவது ரொம்ப ஈஸின்னு நிறைய பசங்க சொல்ல முடியல. ஆனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை, சரியா? இதை நம்ம சேனல் ரிவ்யூ நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நியூஸ் பேப்பரில் இதை பற்றின நியூஸ் வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெவலில் இருக்கதா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு சார், நான் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா, எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு சார், நான் அக்ரிகல்ச்சர் படிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கவே வேணாம், சரியா? நம்மளோட நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க. தயவு செய்து ஒரே ஒரு டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோதான் சார் கட் ஆஃப் வரும், எந்த மாதிரி காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். அதனால் பயப்பட வேணாம், சரியா? கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட உதவி கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதாவது +2 பொதுத் தேர்வு கணிதம் சற்று கணிதம் கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது +2 பொதுத் தேர்வில் கணித பாடத்தேர்வு கணிதமாக இருந்ததால் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. +2 வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் கணிதம், வணிகவியல், விலங்குவியல், உணவு மேலாண்மை உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றன. இதில் கணித பாடத்துக்கான வினாத்தாளில் மறைமுக வினாக்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்தன. அவற்றுக்கு பதிலளிப்பது சிரமமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து கணித ஆசிரியர்கள் கூறும்பொழுது ஒரு மதிப்பெண் வினாக்களில் 4 வினாக்கள் சிந்தித்து பதிலளிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இதே போல் 2, 3, 5 மதிப்பெண் பகுதிகளில் மொத்தம் 6 வினாக்கள் மறைமுக வினாக்களாக இருந்தன. இவற்றை புரிந்து கொள்ள மாணவர்கள் சிரமப்பட்டனர். அதே நேரம் கட்டாய வினாக்கள் ஓரளவு பதிலளிக்கக்கூடியதாக இருந்தன. 2, 5 மதிப்பெண்கள் பகுதிகளில் தலா 3 வினாக்களில் எளிதாக இருந்ததால் தேர்ச்சி மதிப்பெண் பெறுவதில் சிக்கல் இருக்காது, எனினும் சென்டம் எண்ணிக்கை குறையும் என்றனர். இதுவரை நடைபெற்ற தேர்வுகளில் முக்கிய பாடங்களான கணிதம், இயற்பியல், வேதியியல், சரியா, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆகிய தேர்வுகள் கடினமாக இருந்ததால் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரோட அப்டேட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் அதாவது புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால பசங்க சென்டம் எடுக்கிறது குறையும், ஆனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை. ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் எப்பயும் கேட்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரியா? இது எல்லாமே இந்த எல்லா நியூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக பரவும். இப்போ நம்ம சேனல்லே நிறைய ஸ்டாஃப் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், மேக்ஸ் உங்களுக்கு எளிமையாக இருந்துச்சா, இல்லை ஃபிசிக்ஸ் எளிமையாக இருந்துச்சா, இல்லை ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சா அப்படிங்கிறத, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் நிறைய ஸ்டாஃப் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பேப்பர் பயப்பட வேணாம், ரொம்ப டஃப்பாக தான் பேப்பர் வேல்யூஷன் இருக்காது, ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். இந்த வகையில் உங்களுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா ஸ்டாஃப்மே பார்ப்பாங்களே தவிர பயப்பட வேணாம். திஸ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக கல்லூரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், சரியா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.